சீனாவில் டிராகன் படகு திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. மக்காவ் பகுதியில் திருவிழா தொடங்க ஆண்கள், பெண்கள், கல்லூரி மாணாக்கர் என பல்வேறு தரப்பினரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரிலிருந்தும் பல்வேறு குழுக்கள் பங்கேற்க படகு போட்டியில் விறுவிறுப்பு கூடியது. துடுப்புகளை செலுத்தி ஒவ்வொரு அணியும் மின்னல் வேகத்தில் போட்டி போட டிராகன் படகு திருவிழா பார்வையாளர்களுக்கு விருந்து படைத்தது. சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் என்விடியா நிறுவனம் குறைந்த விலை சிப்புகளை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. AI துறையில் சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நோக்கில் என்விடியாவின் அதிநவீன H20 சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய ட்ரம்ப் அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. என்விடியாவின் விற்பனையில் சீனாவின் பங்கு 13% உள்ளது. H20 சிப்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் சீனாவில் என்விடியாவின் சந்தை நெருக்கடிக்கு உள்ளானது. இந்நிலையில் இதற்கு மாற்றாக குறைந்த விலை சிப்புகளை ஏற்றுமதி செய்யும் முயற்சியில் என்விடியா இறங்கியுள்ளது. தனியார் நிறுவனத்தில் மாதம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருந்த நபர் கார் விபத்தால் வேலை இழந்து ஜொமோட்டோவில் உணவு டெலிவரி செய்து தனது மகளை மருத்துவத்திற்கு படிக்க வைத்து வரும் சம்பவம் இணையத்தில் வைரலாகியுள்ளது. இதுகுறித்து ஸ்ரீபால் காந்தி என்பவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், இந்த ஜொமேட்டோ டெலிவரி நபர் உணவை மட்டுமல்ல வாழ்க்கை பாடத்தையும் எனக்கு சொல்லித் தந்தார். தனியார் நிறுவனம் ஒன்றில் மாதம் 1,25,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர் விபத்தால் அவரது உடலின் இடது பக்கம் செயலிழந்தது. இதனால் வேலை போனது. உடல் தேறிய அவர் மனம் தளர்ந்து விடவில்லை. ஜொமேட்டோவில் இணைந்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு மகளை மருத்துவம் படிக்க வைக்கிறார். வாழ்க்கை பற்றி எந்த புகாரும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மனிதர் என்று குறிப்பிட்டுள்ளார். மறைந்த மதபோதகர் பெதுல்லா குலனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக 65 பாதுகாப்பு படையினரை துருக்கி அரசு கைது செய்துள்ளது. துருக்கி அதிபர் எர்டோகனும் பெதுல்லா குலனும் ஆரம்ப காலகட்டத்தில் இணைந்து செயல்பட்டவர்கள். 2010ற்கு பிறகு இருவருக்கும் இடையே அரசியல் ரீதியாக தீவிர மோதல் ஏற்பட்டது. 2016ஆம் ஆண்டில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் பெதுல்லா தான் மூளையாக செயல்பட்டதாக குற்றஞ்சாட்டிய அதிபர் எர்டோகன் பெதுல்லாவின் அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அடையாளப்படுத்தி அவரது ஆதரவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஜார்க்கண்டில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டத்தில் கொலைகள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் கூட பாஜக தலைவராக முடிகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தெரிவித்த கருத்துக்களுக்காக ராகுல் காந்தி மீது இந்த அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் தென்மேற்கு பருவமழையின் தொடக்கத்தால் மிதமான காற்றுடன் இதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதமான சூழலை அனுபவிக்க சென்னை, கோவை, மதுரை போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அருவிக்கு செல்ல பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கின்றன. பாபநாசம் சோதனைச் சாவடியில் பிளாஸ்டிக் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்ல கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து வந்த 29 வேற்றுமத ஊழியர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு வழங்கப்பட்டிருப்பதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷாமளராவ் தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் உத்தரவின் பேரில் திருமலையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அன்னதானம் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதுடன் திருநாமம் இடுதல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் தனியார் விடுதிகளின் பெயர்கள் ஆன்மீக பெயர்களாக மாற்றப்பட்டு பசுமை பரப்பளவை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேருவதற்கு அமெரிக்க அரசு தடை விதித்த சூழலில் ஹாங்காங் அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்களை தங்களது பல்கலைக்கழகங்களில் சேர்க்க முனைப்பு காட்டி வருகிறது.
இது தொடர்பாக ஹாங்காங் கல்வித்துறை செயலாளர் கிறிஸ்டின் ஜோய் அங்குள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான லக்சம்பர்க்கில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்தில் சிக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. அங்குள்ள பவிங்கே பகுதி அருகே கார் விபத்து ஏற்பட அதில் இருந்தவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர் சென்றது. பின்னர் புறப்படும் போது மீட்பு ஹெலிகாப்டரின் இறக்கை மரக்கிளையில் உரசியதால் கீழே விழுந்தது. இதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். மூன்று நாட்கள் சரியான உறக்கம் இல்லை என்றால் இதய நோய் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கம் அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சரியாக தூங்காதவர்களின் நோய் எதிர்ப்பு திறன் குறையும் என்றும் இளைஞர்களையும் அண்மை காலமாக தூக்கமின்மை பாதித்து வருவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோவை பாலக்காடு சாலையில் குனியமுத்தூர் பகுதியில் சாலை ஓரம் இருந்த மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக வந்த கார் சரியான நேரத்தில் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக கோவையில் கனமழை பெய்து வரும் நிலையில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கனமழை காலங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்பதற்கு கேரள நிகழ்வு சாட்சியாக உள்ளது. திடீரென மரம் முறிந்து விழுந்ததில் 2 நூல் இழையில் உயிர் தப்பியுள்ளனர். மலப்புரம் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததில் சாலை ஓரம் இருந்த மரம் திடீரென்று முறிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது விழுந்தது. இதில் அவர்கள் லேசான காயத்தோடு உயிர் தப்பினர். மன அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் காகித விளக்கு திருவிழா புதுச்சேரி மாவட்டம் வீராம்பட்டினம் ரூபி கடற்கரையில் நடத்தப்பட்டது. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் நடத்தப்படும் இந்த காகித விளக்கு திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கொட்டும் மழையிலும் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் குளிர்ச்சியான காற்றுடன் மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மழையை பொருட்படுத்தாமல் மலர் கண்காட்சியை குடையை பிடித்தபடி கண்டு ரசித்தனர். சீனாவின் ஷென்ஜன் நகரில் சர்வதேச கண்காட்சி ஒன்றில் இடம்பெற்றிருந்த பறக்கும் கார்கள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. குறுகிய தூர பயணங்களுக்கு இந்த பறக்கும் கார் ஏற்றது என இதனை உருவாக்கிய நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இயற்கை எழில் மிகுந்த பகுதிகளிலும் கடல் மீதும் செல்லும் போது பறக்கும் கார் பயணம் சிறப்பான ஒரு அனுபவத்தையும் தரும் என அவர்கள் கூறினர். ஷென்ஜன் நகரில் பறக்கும் கார்களை நடைமுறையில் பயன்படுத்துவதற்காக அவை புறப்படுவதற்கும் இறங்குவதற்கும் ஏற்ற மேடைகள் 1000 இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் குறைந்த உயரத்தில் பறக்கும் கார்கள் செல்வதற்கு என்று 1000 பாதைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையாளம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் கார்கள் தவிர ரோபோக்கள், ட்ரோன்கள், ஸ்மார்ட் கிளாஸ்கள் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்ப தயாரிப்புகளும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. கென்யா நாட்டில் வசித்து வரும் இந்த அரிய வகை கருப்பு காண்டாமிருகங்கள் புதிய வசிப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. சில வனவிலங்கு சரணாலயங்களில் அதிக அளவு விலங்குகள் இருப்பதால் அவற்றுக்கிடையே மோதல்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கென்ய வனத்துறை அமைச்சர் ரெபேக்கா மியானோ தெரிவித்துள்ளார். எனவே 21 காண்டாமிருகங்கள் பாதுகாப்பான வேறு ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக அவர் தெரிவித்தார். காண்டாமிருகங்களை இடமாற்றம் செய்யும் முன்பு அவற்றின் உடல்நிலையை கால்நடை மருத்துவர்கள் சோதித்தனர். மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவை வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன. கென்யாவில் கருப்பு நிற காண்டாமிருகங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 350 மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 1000ஆக அதிகரித்துள்ளது. இன்னும் 12 ஆண்டுகளில் இதை இரட்டிப்பாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எய்த அம்பு தாக்கி சிபிஐ அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி காவல் ஆய்வாளர் படுகாயமடைந்தார். லக்னோவில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் திடீரென சிபிஐ அலுவலகத்திற்குள் புகுந்து வில் அம்பை கொண்டு தாக்குதல் நடத்தியதால் அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் சிதறி அடித்து ஓடினர். அப்போது அலுவலக வாசலில் நின்றிருந்த உதவி காவல் ஆய்வாளர் மீது அம்பு தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர் முன்னாள் ரயில்வே ஊழியர் என்பதும் கடந்த 1995ஆம் ஆண்டு அவர் லஞ்சம் பெற்றதாக சிபிஐ நடத்திய வழக்கில் வேலையை இழந்ததும் தெரிய வந்தது. பெங்களூருவில் 84 வயது முதியவர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து பேசிய கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், இறந்த முதியவருக்கு பல்வேறு உடல் பிரச்சனைகள் இருந்ததாகவும் எனவே அவர் இறப்புக்கு கொரோனா மட்டுமே காரணம் என கூற முடியாது என்றும் தெரிவித்தார். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொரோனா அறிகுறிகளுடன் வருபவருக்கு சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் பரிசோதனை சாதனங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை 38ஆக அதிகரித்துள்ளது. இதில் பெங்களூருவில் மட்டும் 32 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் மெய்த்தி சமூகத்தினர் கொடியை அறிமுகப்படுத்தியது விவாதத்தை தூண்டியுள்ளது. மெய்த்தி மொழி பேசும் 7 கிளைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொடி ஷுருய் மாலையில் சமீபத்தில் ஏற்றப்பட்டது. அரம்பி டென்குல் எனப்படும் ஒருமித தீவிரவாத குழு குக்சு சமூகத்தினருடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த கொடி ஏற்பட்டுள்ளது. அராம்பாய் டென்குல் குழுவினர் 7 வண்ணங்களுடன் கூடிய சலாய் டரைட் கொடியை ஷிருய் மலை உச்சியில் ஏற்றி வைத்துள்ளனர். அப்போது மணிப்பூர் வாழ்க்கை என்று அவர்கள் முழக்கமிட்டுள்ளனர். இந்த கொடியை ஏற்றுவது சமூக ஆன்மீக எல்லைகளை தாண்டியது என விமர்சிக்கப்பட்டது. மூன்று நாட்கள் சரியான உறக்கம் இல்லை என்றால் இதய நோய் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கம் அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சரியாக தூங்காதவர்களின் நோய் எதிர்ப்பு திறன் குறையும் எனவும் இளைஞர்களையும் அண்மை காலமாக தூக்கமின்மை பாதித்து வருவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள்.